நடவடிக்கை கிரமம் போன தடவை 6 7 8 வந்து திருமண இதுதான் 9 10. நான் எப்பவுமே சொல்லுவேன், சாமி வந்து ஒரு இடத்துல ஒன்று சொன்னார்னா இன்னொரு இடத்துல மாற்றி சொல்லியிருப்பாரு. அது நமக்கு செக் பாயிண்டாகவும் அமையும், மெயினாக நமக்கு தான் அமையும் சித்த வித்தியார்த்திகள். அதனால் எது ஒன்றையுமே நம்ம கவனித்து நிதானமாக தான் செயல்படணும். அங்கே அப்படி சொல்லியிருக்காருன்னு நம்ம கண்ணை மூடிட்டு ஓடுவோம். டக்குன்னு வந்து நின்னோம்னா அந்த இடத்துல மாற்றி சொல்லியிருப்பாரு, அங்கே மாட்டிக்குவோம். அப்படித்தான் இந்த 8 9 சித்த வித்தை பெற்றவர்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யாதொரு காரியத்தையும் செய்ய வேண்டியதாகின்றார். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யாதொரு காரியத்தையும் செய்ய வேண்டும்ன்றார். சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தை முன்னிறுத்தின்றார். சத்தியத்தை முன்னிறுத்தி. சத்தியம்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்க கூடாது, இப்படி கையை நீட்டி வாங்குற சத்தியம் நினைச்சுக்க கூடாது. எப்படி கையை நீட்டி வாங்குற சத்தியமோ விளக்க அடிச்சு சொல்ற சத்தியமோ கிடையாது. சத்தியம்னா சத்து, உண்மை இருப்பது, ஜீவன், ஜீவனை முன்னிறுத்தின்றார். அதான் சத்தியம். இங்கே சத்தியம்ன்றது நம்மளுடைய ஜீவனாக இருக்கக்கூடியது. ஜீவனை முன்னிறுத்தி, அதை சத்தியத்தை முன்னிறுத்தின்னு சொல்லிட்டார். மேலே மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் செய்யாமல் சத்தியத்தை முன்னிறுத்தின்ட்டார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா சத்தியத்தை தான் முன்னிறுத்தணும். அதை நிறுத்தினா தான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எதையும் செய்யாமல் இருப்பீங்க. செய்யக்கூடாதுன்றார், செய்யாமல் இருப்பீங்க. கீழே என்ன சொல்றாரு, மிகவும் சாந்தமாக, மிகவும் சாந்தமாக அப்படின்னு சொல்லிட்டாரா. அதுக்கப்புறம் சொல்றாரு சந்தோஷமாகன்றார். சாந்தம்னா என்ன? சந்தோஷம். சரியா? இப்ப சாந்தம்னா அமைதி, சந்தோஷம்னா மகிழ்ச்சி, ஆரவாரம் இருக்கிறது. ரெண்டையும் பக்கத்திலே சொல்றார். மிகவும் சாந்தமாக அமைதியா இருக்கணும், அதே நேரத்துல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றார். ஆனா இப்ப இங்க சந்தோஷமா இருக்கணும்னா இப்ப நம்ம உடனே சிரிச்சு கத்தி கூப்பாடு போட்டு அப்படியா? மனதுக்கு ஒரு பொறுமை. அதான் நான் என்ன தெரியுமா, திரும்பவும் இருந்து படிச்சேன். இவர் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி மேல பார்த்தா சித்த வித்தை பெற்றவர்கள்னு போட்டிருக்கார். சித்த வித்தை பெற்றவர்கள்னா 50 பேருக்கு 1000 பேருக்கு அவர் சொல்லல. 50 பேருக்கு 1000 பேருக்கு சொல்லல. யாருக்கு சொல்றாரு இத? அதுதான் 50 பேர் 1000 பேருக்கு சொல்லல. அப்ப யாருக்கு சொல்றாரு? ஒவ்வொருத்தருக்கு சொல்றாரு. ஒருத்தருக்கு தான் சொல்றாரு. ஒருத்தருக்கு தான் சொல்றார். சித்த வித்தை பெற்றவர்கள், அதை மரியாதையா சொல்றார். சித்த வித்தை பெற்றவன் அப்படி சொல்லல. சாமி என்ன செய்யறாரு, மரியாதையா சொல்றாரு சித்த வித்தை பெற்றவர்கள். ஒருத்தருக்கு சொல்றாரு. ஏன்னா இங்க சந்தோஷம் சொல்லிட்டாரா. 50 பேர் சந்தோஷமா இருங்கன்னா என்ன ஆயிடும், இந்த இடம் கல 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 கலன்னு சத்தம் ஆயிடும். அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு திரும்ப மேல போனா ஒருத்தருக்கு தான் சொல்றாரு, நீ சத்தியத்தை முன்னிறுத்தி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யாதொரு காரியமும் செய்ய வேண்டியதாகும், சாந்தமாகவும் சந்தோஷமாகவும்ன்றாரு. நீ ஒருத்தன் அப்படி இருந்தா, அப்ப ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்தா எல்லாமே சமமா வந்துரும்ன்ற. ஆனா நம்ம அப்படி புரிஞ்சுக்கல. சாமி சந்தோஷமா இருக்க சொல்லியிருக்காருப்பா. அதனால நம்ம 2 பேரும் பேசுவோம், வா பேசி ஒருத்தர் பேசி பிரச்சனையை உருவாக்கிடுவோம், பெருசாகிக்கிறோம். அப்படி இல்லை, அவர் தனித்துவமா சொல்றாரு. நீயே சத்தியத்தை முன்னிறுத்தி சாந்தமாக இருந்து சந்தோஷமாக இருன்னு ஒருத்தருக்கு தான் சொல்றாரு. நீ சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. ஆமா, இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் தான். ஆமா, அது எல்லாருக்கும் தனித்தனியா கொடுத்தது தான் அது, இல்லையா? அது கிடையாது, உண்மை அதுதான். எம்எல்எம்எம் கிடையாது இது. கரெக்டு. அடுத்து என்ன சொல்றாரு,
சித்த வித்தை பெற்றவர்கள் செய்கின்ற யாதொரு வேலை, கிட்டத்தட்ட அது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா இங்க என்ன தெரியுமா சொல்றாரு, அதான் நம்ம மாற்ற இடம். அதாவது சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடாது, கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடாது, நமக்கு நாமே. இதெல்லாம் ஏற்படுத்தாம இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லும் பொழுது எதை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, கடைசியா பொதுமக்கள் நியாயம் என்று சம்மதிக்கக்கூடிய வகையில்ன்றார். பொதுமக்கள்னா யாரு? வித்தை வாங்காதவங்க. பொதுமக்கள் நியாயம் என்று சம்மதிக்கத்தக்க என்றார். அவன் ஒத்துக்கணும்ன்றார். அதை தெளிவா எழுதுறார். நியாயம் என்று சம்மதிக்கத்தக்க விதத்தில் நடக்க வேண்டியதாகும், செய்ய வேண்டியதாகும் சொல்லி சொல்றார். இப்ப அத்தார்ட்ட எங்க கொடுத்துட்டாரு? வெளியாள்கிட்டே கொடுத்துட்டாரு. ஏன்னா நம்ம நிறைய டான்ஸ் ஆடுவோம்னு அவருக்கு தெரியும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நிறைய வேலை பார்ப்போம் அப்படின்றது தெரியும் இல்லையா? இப்போ வித்தியார்த்திகள் யாரும் பஸ்ஸில் போகாமல் இருக்கோமா? போகிறோம்ல. நான் வித்தியார்த்தி பஸ்ஸில் ஏற மாட்டேன்னா அங்கே நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் இல்லையா? நான் வித்தியார்த்தி கடையில் நான் வந்து நான் வித்தியார்த்தியோட சேர்ந்து சாப்பிட மாட்டேன்னா நம்ம என்ன செய்யணும்? பட்னியாக தான் இருக்கணும். புரியுதா? ஒரு இடத்துக்கு போயிட்டோம், வேற வழி இல்லை, அந்த சூழல்ல நம்ம இப்படித்தான் படுக்கணும் அப்படித்தான் படுக்கணும்னு ஒரு ஒரு இக்கட்டான சூழல் வருது. நான் அப்படிலாம் இருக்க முடியாதுன்னா என்ன ஆயிடும்? சூழ்நிலை மாறிடும். அதனால என்ன செஞ்சிட்டாரு? பொதுமக்கள் நியாயம் என்று சொல்லக்கூடிய, அவங்க மதிக்கத்தக்க விதத்தில் நீங்கள் நடந்து கொள்வதாகும். என்னடா நீங்க ஒரு தவவாதி இப்படி இருக்கீங்களேன்னு அவன் நம்மளை கேட்டுறக்கூடாதுன்றார். நீங்க ஒரு தவவாதி, என்ன நீங்க இப்படி இருக்கீங்கன்னு நம்மளை கேட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப எச்சரிக்கையா சொல்றாரு. அதனால பொதுமக்கள் எது அவன்கிட்ட போயிட்டேன்னா அவன் எதை சரின்னு சொல்றானோ உனக்கு நியாயம் படுதுல்ல. அதுக்காக உணவுகள் வந்து நான்வெஜ் அந்த மாதிரிலாம் சொல்லலை அவரு. உனக்கு அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள எது நியாயம் படுதோ அவன் எதை சமமா கொண்டு வரானோ அதன் பிரகாரம் நீ நடந்து கொள்ள வேண்டியதாகும் சொல்றாரு. தெரியாது, நம்ம மாற்ற இடமே அதுதான். அதனாலதான் அங்க மாத்தி கொடுத்துட்டார். பொதுமக்கள் நியாயம் கருதக்கூடிய விஷயத்த வந்து நீ அவனோட ஒத்து போய் செஞ்சிட, முரண்படாத. அந்த பொதுமக்களுக்குள்ள அரசு சட்டத்திட்டங்களும் வந்துடும். ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறான், நான் வித்தியார்த்தி, நான் அப்படிலாம் சைன் பண்ண முடியாது, அப்படிலாம் கையெழுத்து போட முடியாது, அப்படிலாம் ரூல் இல்லை, எங்க ரூல் இல்லைன்னு அவன்கிட்ட நம்ம முரண்பாடா பேச முடியாது இல்ல. அதெல்லாம் சாமிங்களை கொண்டு வரார். சித்த வித்தை பெற்றவர்கள் எவ்விதத்திலும் கெட்ட பெயர் உண்டாகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. இது ஒருத்தருக்கு சொல்றார், மொத்தமா சொல்லல. ஒருத்தருக்கு. ஏன் அவர் தனித்தனியா சொல்றாருன்னா, நீ ஒரு ஆள் சரியா இருந்தேன்னா எல்லாமே சரியாகுன்றார். கெட்ட பேர் ஏற்படும்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு இதுக்குள்ள எதை தெரியுமா கொண்டு வந்து வைக்கிறாரு? நீ கரெக்டா இருந்தா, எல்லாரும் கரெக்டா இருந்தா, மார்க்கம் கரெக்டா இருக்கும். மார்க்கம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு மார்க்கம் கரெக்டா தெரியும். அதனால ஒருத்தர் சொல்றார், கெட்ட பேர் உண்டாகும்படி எது ஒன்றும் செய்யக்கூடாது. என்னன்னா நம்மளை ஒருத்தரை வந்து திட்டுறோம் அப்படின்னா தகாத வார்த்தையில் சொல்லி திட்டக்கூடாது. திட்டவே கூடாது, அது வேற விஷயம். ஆமா, அது வேற. அப்புறம் வேற ஏதாவது சொல்லி திட்டிடுவாங்க இல்ல. தகாத வார்த்தையில் சொல்லி திட்டக்கூடாது. அது செய்யக்கூடாதுன்னு சொல்றார். ஓம் பேர் கெட்டு போகுன்றார். ஓம் பேர் கெட்டு போனா ஒன்னை பார்த்து இன்னொருத்தன் செஞ்சானா அப்படி 10 பேர் போனா அது மார்க்கத்தோட கெட்ட பேர் ஆயிடும் அப்படின்றார். அந்த ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள அவர் சொல்றது. அடுத்தது, சித்த வித்தை பெற்றவர்கள் தாமாக 2 ஆயுதங்களை செய்வதாகும் சொல்றார். தாமாக 2 ஆயுதங்களை செய்வதாகின்றார். ஒண்ணு, அதுக்கு அடுத்து அடுத்து இன்னொன்னு துணிவு. துணிவு, பொறுமை. துணிவு என்பது கேடயம், பொறுமை என்பது கத்தியாகும், வாளாகும் சொல்றார். இது மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா இந்த தர்மர், நகுலன், சகாதேவன் இவங்க 3 பேரும் 2வது ரகம். 3 பேரும் 2வது ரகம். அர்ஜுனனும் பீமனும் முதல் ரகம்.
அவங்களுடைய சக்சஸுக்கு இது முக்கிய காரணம். நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். அங்க கேடயம் இருக்கா, எது வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவு. 2 பேர் யாரு, அவன் வில்வித்தையில ஜாம்பவானு, பீமனை சொல்லவே வேணாம், அடிச்சு தூக்கி போட்டு சாப்பிட்டுருவான். 2 பேர். இங்கிட்டு நிதானம், பொறுமை, தர்மனு நகுலன் சகாதேவன் 3 பேரும் அவ்வளோ பொறுமைசாலிய. நிதானமா கணிக்க. அதுல ஒருத்தன் ஜாதகம் பார்க்கறதுல ரொம்ப கெட்டிக்காரன் இல்ல. இப்ப இந்த 2 டீமும் சேர்ந்து தான் பெரிய வெற்றியை கொண்டு வந்தாங்க. சாமி அதைத்தான் சொல்றாரு, துணிவு பொறுமை இது 2ஐயும் தாமாக உருவாக்கி கொள்ள வேண்டும்ன்றாரு. நமக்கு இங்க பஞ்சபாண்டவர்கள் யாருன்னு தெரியும்ல நமக்கு. அப்ப அதை நம்ம பிரிச்சிடணும். இங்க அர்ஜுனனையும் பீமனையும் தனியா பிரிச்சு கேடயமாக்கிறணும். இந்த சைடு தர்மனையும் நகுலையும் சகாதேவனையும் பிரிச்சு வாளாக்கிறணும், பொறுமையாக்கிறணும். இது 2ஐயும் செஞ்சிட்டோம்னா ஏதொரு விதத்திலும் உன்னை யாரும் வெற்றி காண முடியாதுன்றாரு. அடிச்சு சொல்றார், யாரு விதத்திலும் உன்னை யாரையும் வெற்றி காண முடியாது. இதுலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சாமி துணிவு பொறுமை 2 வேணும்னு சொல்லிட்டாரேன்னு அதை 2ஐயும் கண்மூடித்தனமா செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாமி பயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுற ஆட்கள் இருக்காங்க. அதான் நடக்குது. சாமி பயமே இருக்கக்கூடாதுன்னு இருக்காரு, அதனால சண்டை போடுற ஆட்களும் விவேகம் வந்துருது இல்ல. அதான் அது இல்ல, துணிவா இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. இங்க பொறுமையா இருக்க சொல்லியிருக்காருன்னா அப்படி சொல்லல, கூர்மையான வாளுன்னு இருக்காரு வெட்டுறதுக்கு. நீங்க அதை தான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறணும். அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிறது. சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா பொறுமையா இருக்க சொல்லியிருக்காரு. ஆனா கூர்மையான வாளுன்னு இருக்காரு, எடுத்து வெட்டுறதுக்கு தானே சொல்லியிருக்காரு. அது அப்படி கிடையாது. நீ பொறுமையா இருந்தேன்னா அந்த பொறுமைவே அடுத்தவனை என்ன செஞ்சிடும், காலி பண்ணிடும், அடிச்சு காலி. அதை விட கூர்மையான கத்தி எங்கேயும் உலகத்துல கிடையாது. ஒருத்தன் நம்ம செய்யறதுக்கு எல்லா செயலுக்கும் ஒருத்தன் பொறுமையா இருந்தானா என்ன ஆயிடும், இவன் குழப்பமாயிடுவான். இவனோட அமைதியாவே இருக்கான், நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ, அனுபவத்துல சிரிக்கிறார், நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்னு இல்ல. அதுதான் விஷயம். ஸோ இது 2ஐயும் தாமாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது நம்மள்ட்ட இருக்கு, எதை எங்க பயன்படுத்தணும்னு தெரியல, தெரிஞ்சாலும் செய்ய மாட்டேன்றோம். உண்மை அதுதான், தெரிஞ்சாலும் செய்ய மாட்டேன்றோம். நமக்கு அந்த தெளிவு வேணும். சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, ஒரு கதை சொல்றாரு. அந்த ராமதாசன் கிருஷ்ணதாசன் வீட்டுக்கு போகும் பொழுது அவங்களுடைய நட்பை பிரிக்கிறதுக்காக சுத்தி இருக்கிறவங்களாம் வீம்புக்குன்னே ராமதாசனை போட்டு அடிக்கிறாங்க. ஆனா ராமதாசன் என்ன செய்யறாரு, அவர் மீது உள்ள நட்பால முன்வைத்த காலை பின் வைக்காம ராமதாசன் கிருஷ்ணதாசன் வீட்டுக்கு போறாருன்னு சொல்றார். இது எப்படின்னா, இந்த மகாபாரதம் யுத்தம் முடிஞ்சு எல்லாம் சுமூகமாகி அபிமன்யு மகனுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, சொர்க்கம் போவோம்னு சொல்லி அப்படியே யாத்திரை போறாங்க. போகும் பொழுது ஒவ்வொருத்தரா, சுருக்கமா சொல்றேன், ஒவ்வொருத்தரா என்ன செய்யறாங்க, அவங்கவுங்க கர்ம வினை பிரகாரம் அப்படியே பின் வாங்குறாங்க. ஆமா, ஒரு சிந்தனை வருது, அகங்காரம் வருது, ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தரா, திரௌபதியில இருந்து அது ஆரம்பிக்குது, ஒவ்வொருத்தரா அப்படியே பின் வாங்குறாங்க. தர்மர் மட்டும் என்ன செஞ்சுறாரு, போய் அந்த உச்சியை அடைஞ்சிடறாரு. இப்ப சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய வாகனம் வருது, விமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்தவர் என்ன சொல்றாரு, தர்மா நீ மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு, உன் கூட வந்த நாய் வரக்கூடாதுன்றார். ஆனா இப்ப அவர் ஏறல அதுல. ஏன்னா என்ன சொல்றாரு, அது என்ன நம்பி வந்திருக்கு, என்னை நம்பி வந்ததை நான் விட்டுட்டு வர முடியாது, அதனால எனக்கு சொர்க்கமே வேண்டாம், நான் இங்கேயே இருந்துடுறேன்னு சொல்லு. இந்த பக்குவம் வேணுன்றார் நமக்கு. எது, அந்த பக்குவம் நமக்கு வேணும். ஆத்ம நமஸ்காரனே, எங்க வந்துட்டு இருக்கீங்க? அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கேன். சரி, அவர் வர லேட்டாக கிளம்பும் போதும் நம்ம போய் சேர்ந்துரும், அவர் எப்படி வேணாலும் வரட்டும் இல்லையா?
ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டோம்ல, அந்த நாய் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல, அவனுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நம்மளை நம்பிதான் அந்த நாய் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, உணர்வால அறிஞ்சிட்டான்ல, அதை ஏமாத்தக்கூடாதுன்னு அவனுக்கு அறிவுக்கு வந்துருச்சுல்ல, அப்ப அதை விட்டுட்டு நம்ம போகக்கூடாதுன்னு அவன் யோசிச்சுட்டான் பாருங்க, அதுதான் தர்மம். அதுதான் பின்வாங்காமை. அவன் ஏறி போறதை பத்தி சொல்லல, நான் வரல, அது என்ன நம்பி இருக்கு. அதுல என்ன இருக்கு? துணிவு இருக்கு, பொறுமை இருக்கு, விவேகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. புரியுதா? அது வேணும். அதுதான் சாமி கடைசியா சொல்றாரு, முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த சட்ட திட்டங்கள் நான் இப்ப யதார்த்தமா ஒருத்தர் கேட்க போய் இந்த வகுப்புகள்லாம் எடுத்தேன். இப்போ எடுத்து நம்ம இதை வெளியில பாக்குறாங்க இல்லையா, இப்போ அவங்க எப்படி தெரியுமா, எல்லாரும் அன்றாடம் படிக்கக்கூடியதுதான் அது. எல்லாரும் அன்றாடம் இப்போ ஒரு அரை மணி நேரத்துல படிச்சிடலாம், 30 சட்டாம ஈஸியா படிச்சிடலாம். ஆனா ஒவ்வொன்றும் இப்போ நம்ம சொல்ல 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 பொருள் அவங்களுக்கு மாற 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 இதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கான்ற அந்த சிந்தனை வர ஆரம்பிக்குது. இது ஏன் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, காலங்கள் மாறும் பொழுது சாமி 4 வரியில சொன்னது 400 விதமான அர்த்தங்களை கொடுக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா காலம், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம். இன்னொரு 200 வருஷம் கழிச்சு இதே ரூலை இன்னொருத்தர் வகுப்படுத்தாருன்னா வேற மாதிரி எடுப்பார். இந்த தத்துவத்தை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். புதுசா நம்ம ஒன்றும் சொல்லல, காலம் அதுக்கு தக்கன ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது, அவ்வளவுதான். ரூல் அப்படியே தான் இருக்கும், ஆனா தத்துவம் அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். சரியா? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு சத்தியம்.